கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, ராஜா வருகிறார். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். லூக்கா 19:38. குருத்தோலை ஞாயிறு பவனியின் நோக்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ உலகத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமைகள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அவைகளில் ஒன்று இன்று நாம் ஆசரிக்கும் குருத்தோலை ஞாயிறு, மற்றொன்று உயிர்த்தெழுதல் ஞாயிறு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் எருசலேமுக்கு நேராக இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பவனியானது ஒலிவமலை தொடங்கி பெத்சாயிதா பட்டணம் வழியாக எருசலேம் தேவாலயம் சென்றடைகிறது. இந்த பயணத்தின் நோக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் சிஷ்யர்கள் அறியவில்லை. தேவன் இந்த இடங்களுக்கு நடந்து சென்றே ஊழியம் செய்தார். இந்த பயணத்தின் போது தான் முதன்முறையாக கழுதையின் மீது பயணம் மேற்கொண்டார். கழுதையானது அசுத்தமான ஒரு மிருகம். இது போன்று நம்மிடம் தேவனுக்கு பிடித்தமில்லாத குணங்களுக்கும் செயல்களுக்கும் அதிகமாக இருக்கிறது. இந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு வேண்டுமென்று இயேசு சொன்னது போல நம்மையும் அவருக்கு சொந்தமானவர்களாக அவருக்கென்று தெரிந்து கொண்டார். நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறபடியால் தேவன் எருசலேமை அழிக்கும் போது அழிவுக்கு ஒப்பு கொடுத்தது போல நம்மையும் ஒப்பு கொடுக்க அவர் விரும்பவில்லை. பல வழிகளிலும் மீண்டும் நம்மை சேர்த்துக் கொள்ளவே விரும்புகிறார். வெற்றி பவனி வருகிறார் விண்ணவர். குருத்தோலை ஞாயிற்றை ஆசரிக்கிற நாம் பரலோகத்தில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் மிகுந்த சத்தத்துடன் தேவனை நோக்கி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். பாவத்தை போக்கவும் பாவிகளை கை தூக்கவும் ஆக்கமுள்ள இயேசு கழுதையின் மீது பவனியாக அழைத்து சென்றார். அதி சீக்கிரத்தில் ராஜாதி ராஜாவாக வெண்குதிரையில் வரவிருக்கும் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோமாக. தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, வாழ்வழிக்க வந்த விண்ணவருக்கு ஓசன்னா என்று இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பாடுவோம். அவருடைய உன்னத ஆசிகளால் களி கூறுவோம். ஆமென்.